தமிழ்நாடு தலைக்குனியாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி செயல் திட்டம் கூட்ட ஏற்பாடுகள். தமிழ்நாடு தலைக்குனியாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளரும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் மாலை 3:30 மணியளவில் எளிய முறையில் கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும். இந்த பிரச்சாரமானது டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 10ஆம் தேதிக்குள், அதாவது 30 நாட்களுக்குள் முழுமையாக நிறைவு பெற வேண்டும். தலைமைக் கழகத்தால் அடையாளம் காணப்பட்ட முக்கிய வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் கூட்டங்களில் தலைமைக் கழகத்தால் வாக்குச்சாவடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மூத்த நிர்வாகி, அதாவது சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும். பூத் கிட் விநியோகம். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பிரத்யேக பூத் கிட் வழங்கப்படும். பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் பூத் கிட்டை கூட்டம் நடைபெறும் வாக்குச்சாவடிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பிரச்சாரத்திற்கு தேவையான 15 பேட்ஜ்கள், 15 இருசக்கர வாகன ஸ்டிக்கர்கள், 30 மொபைல் ஸ்டிக்கர்கள், 5 கட்சி கொடிகள் மற்றும் கழக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கைகள் ஆகியவை இருக்கும். மேலும் நிர்வாகிகள் சரிபார்க்க வேண்டிய பட்டியல், 2026 தேர்தலுக்கான வாக்கு இலக்கு மற்றும் வெற்றி வியூகத்தை பதிவு செய்வதற்கான இலக்கு தாள்கள் ஆகியவையும் இதில் இருக்கும். வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் கூட்டத்தின் போது இந்த கிட்டில் உள்ள பேட்ஜ்கள் மற்றும் ஸ்டிக்கர்களை கிளை செயலாளர்கள், DLA2, DDA மற்றும் அனைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் வழங்க வேண்டும். வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் கூட்டத்திற்கு முந்தைய தயாரிப்பு பணிகள். படி 1. வருகைக்கான முன் ஏற்பாடுகள். ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள் தங்கள் வருகையை முன்கூட்டியே தெரிவித்து வாக்குச்சாவடிக்குட்பட்ட DLA2, BDA மற்றும் அனைத்து BLC உறுப்பினர்கள் மட்டுமின்றி அந்தந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு கிளை செயலாளர்கள் வரை அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இருந்தால் மட்டுமே கூட்டத்தை நடத்த வேண்டும். இல்லையெனில் மாற்று தேதியில் கூட்டத்தை நடத்த வேண்டும். கூட்டத்திற்கு செல்லும் போது ஒன்றிய செயலாளர்கள் கண்டிப்பாக பூத் கிட்டை எடுத்துச் செல்ல வேண்டும். அத்துடன் மாவட்ட செயலாளரிடமிருந்து பெறப்பட்ட முந்தைய தேர்தல் முடிவுகள் அடங்கிய ஆவணத்தையும் கையில் வைத்திருக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர் நேரில் சென்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஸ்டிக்கர்கள் மற்றும் பேட்ஜ்களை வழங்க வேண்டும். படி 2. பூத் கமிட்டி சரிபார்ப்பு. ஒவ்வொரு BLCக்கும் தங்கள் பகுதிக்குட்பட்ட வீடுகள் மற்றும் வாக்காளர்களை சரியாக ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். DLA2, BDA மற்றும் BLC உறுப்பினர்களின் களப்பணி திறனை ஆய்வு செய்து தேவைப்பட்டால் மாற்றங்களை செய்ய வேண்டும். வெற்றி வியூகம் வகுத்தல். கடந்த கால தேர்தல் முடிவுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழலை விவாதித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குச்சாவடியில் பெற வேண்டிய வாக்கு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். BLCக்களுக்கு இலக்கு நிர்ணயித்தல். ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள் ஒவ்வொரு BLCக்கும் தனித்தனியாக இலக்குகள் நிர்ணயித்து அவை இலக்கு தாளில் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த தாளின் ஒரு நகலை BLA2விடம் கொடுக்க வேண்டும். நிரப்பிய தாளின் ஒரு பிரதியை மாவட்ட செயலாளர் மூலமாக அறிவாலயத்திற்கும் அனுப்ப வேண்டும். செயலியில் வாக்காளர் சரிபார்ப்பு. வாக்காளர் சரிபார்ப்பு விவரங்களை செயலியில் பதிவேற்றம் செய்வது குறித்தும் SIR நடைமுறை குறித்தும் BDA மூலம் ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் செயலாளர் விளக்க வேண்டும். வாட்ஸ்அப் குழு உருவாக்கம். பூத் அளவில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அதில் அனைத்து நிர்வாகிகளையும், ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களையும் இணைக்க வேண்டும். மேலும் தலைமைக் கழகத்தால் வழங்கப்படும் சட்டமன்ற தொகுதி வாரியான அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணை வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து அந்த எண்ணை அட்மின் செய்ய வேண்டும். குழு புகைப்படம். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருடனும் குழு புகைப்படம் எடுத்து அதை செயலி மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் பதிவேற்ற வேண்டும். கவனம் செலுத்த வேண்டிய வாக்குச்சாவடிகள். தெருமுனை பிரச்சார கூட்டம். கவனம் செலுத்த வேண்டிய வாக்குச்சாவடிகளில் DLA2 கிளை செயலாளர் தலைமையில் குறைந்தது 100 வாக்காளர்களை திரட்டி அந்தந்த வாக்குச்சாவடியிலேயே தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்த வேண்டும். முக்கிய வாக்குச்சாவடிகளாக இருந்தால் 150 முதல் 200 பேரை திரட்ட வேண்டும். இக்கூட்டங்களில் தலைமைக் கழகம் அறிவுறுத்திய முக்கிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்களின் பணி. வாரந்தோறும் கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளின் பூர்த்தி செய்யப்பட்ட இலக்கு மற்றும் வியூக தாள்களை மாவட்ட செயலாளர் மூலம் அறிவாலயத்திற்கு அனுப்ப வேண்டும். BDAக்களுக்கான பணிகள். சேகரிக்கப்பட்ட விவரங்களை BDAக்கள் 10 நாட்களுக்குள் செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பணிகள். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நடைபெறும் ஒரு மாதம் முழுவதும் DLC உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று கழக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கையை வழங்க வேண்டும். SIR வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு ஒவ்வொரு வீடாக சென்று நீக்கப்பட்ட வாக்காளர்கள் விவரங்களை சரிபார்க்க வேண்டும்.
நமது வாக்காளர்கள் அரசின் திட்டங்களை பெறும் பயனாளிகள் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தால் அவர்களது விவரங்களை பெற்று தேவையான ஆவணங்களை இணைத்து அவர்களின் பெயர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பரப்புரை மூலம் தமிழ்நாடு தலைகுனியாது என்றும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றும் உறுதி செய்யப்படும்.